கூடி வந்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த நாளில் ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு 13, 14, 15 இந்த 3 வசனத்தை நாம் சிந்தித்து முன் செல்ல போகிறோம். எனவே அதற்கு ஆதாரமாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எங்களுக்கு தடை உண்டாயிற்று. மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும், ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கவனியுங்க, கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. பவுல் இந்த சபைக்கு சொல்லுகிறார், சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல. புறஜாதிகள் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களை அயலகத்தார் அல்லது புறஜாதிகள் அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது அவர்கள் எந்த இனத்தை மதத்தை சார்ந்தவர்களோ அதை சொல்லி அவர்களை புறஜாதிகள் என்று நாம் அழைக்கின்றோம். இப்போ புறஜாதியான கிறிஸ்துவை அறியாதவர்களுக்குள்ளே நான் சில பலனை அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்குள்ளே சில பலனை அடைந்தேன் என்று சொல்லுகிறார். அது என்ன பலனை அடைந்தார் அப்படின்னு சொன்னால், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 36 வாசித்து பார்த்தீங்கன்னா, விதைக்கிறவனும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக. விதைக்கிறவனுக்கும் சந்தோஷம், அறுவடை செய்கிறவனுக்கும் சந்தோஷம். என்ன? அந்த பலாபலன் வரும்போது, அந்த அறுவடை செய்கிற நேரத்தில் மூட்டை மூட்டையாக கோதுமை, மூட்டை மூட்டையாய் கேழ்வரகு, சோளம், நெல் இவைகளை அறுவடை செய்து லோடு லாரியில் ஏற்றி குடோனில் போய் அடைத்து வைக்கும்போது அது எவ்வளோ பெரிய பலன், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த பலன் கிடைக்கும்போது, அறுவடை மகசூல் திரளாய் வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் வருது, விதைச்சி போட்டவருக்கும் அறுவடை செய்தவருக்கும். இது உலக பிரகாரமாய் எழுத்தின்படி இப்படி ஒரு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், ஆவிக்குரிய நிலையிலே இயேசு இதை சொல்லுகிறார். எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இன்னும் 4 மாதம் சொல்லும் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இப்போவுமே ரெடியாக இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த சமாரியா பட்டணத்தில் இயேசுவின் வார்த்தையை கேட்பதற்கு மக்கள் எல்லாம் ஆவலாக வந்தாங்க. இயேசுவின் வார்த்தையை கேட்ட பொழுது மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஸ்திரீயே, உன் சொல்லி நிமித்தமாக அல்ல, நாங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் உலகத்தில் வருகிறவரான இரட்சகர், உலக இரட்சகர், மேசியா என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் இயேசுவை அல்லது சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை புறக்கணித்த சீசர்களை உள்ளே வர விடமாட்டேன் என்று சொன்ன அதே கிராமம் இன்னொரு காலகட்டத்தில் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் ரட்சிப்பை பெறுவதற்கும் அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவான சூழ்நிலை அங்கே உண்டாகிவிட்டது. அப்போ ஆத்துமாக்கள் ஆதாயப்படுவது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது நல்ல பலன். அல்லேலூயா. நான் பிரஜாதிகள் மத்தியில் போனேன், அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன், ரட்சிப்பை சொன்னேன், அவங்களிடத்தில் பலனை நான் பெற்றுக்கொண்டேன், அநேகரை ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்திட்டேன். இப்பொழுது நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன். எப்படியாவது இந்த ரோமாபுரிக்கு போயிடணும் அப்படின்ட்டு 1 முறை 2 முறை கிடையாது,
அநேக முறை யோசித்துக்கிட்டே இருந்திருக்கார். எப்படியாவது நான் ரோமுக்கு போகணும், அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அங்கேயும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு யோசனையாக இருந்தேன். ஆயினும் இது வரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. ஆசைப்பட்டேன், வரணும்னு நினச்சேன், ஆனால் தடை, ஒரே தடை, என்னன்னே தெரியலை. அது சத்துரு தடையா அல்லது மனித தடையா அல்லது வேறு ஏதாயிலும் ஒரு தடை நிமித்தம் அவர் போக முடியவில்லையா என்று நமக்கு இங்கே தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு தடை உண்டாயிற்று அப்படின்னு பவுல் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். நிறைய நேரங்களில் நம்மளும் கூட ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்போம், பிள்ளைகளுக்காக, அல்லது ஒரு எக்ஸாமில் வெற்றி பெறணும்னு நினைப்போம். ஏதோ ஒரு தடை. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட காலையில் வந்தாங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது பாஸ்டர், மனக்கலக்கமாக இருக்குது, நிம்மதியே இல்லை, சோதரம் ஜெபம் பண்ணி என்னுடைய ரிசர்ச் ஆராய்ச்சிக்கான படிப்பை நான் படித்து எக்ஸாம் எழுதுனா தோற்று போகிறேன், முயற்சி பண்ணுறேன், மறுபடியும் தோற்று போகிறேன், நான் தோல்வியை அடைந்து கொண்டே இருக்கிறேன், சபைக்கு வர்றேன், உங்கள் மூலம் கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே நான் துள்ளி குதிக்கிறேன், சந்தோஷமாக இருக்குது, கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, இனிமே நமக்கு வெற்றி தான் அப்படின்னு ஜெபம் பண்ணி படித்து ஆயத்தப்பட்டால் தோல்வி அடைகிறேன், எனக்கு ஜெயம் கிடைப்பதே இல்லை, தோல்வி அடைகிறேன். நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் இது அகில உலகத்திலும் மிக கடினமான ஒரு பாடமாக இருக்குமா சிஸ்டர், இது எல்லாரும் முயற்சி எடுத்து தோற்று போகிறாங்களா, நீங்களும் அப்படி தானா, என்ன இது ரொம்ப கடினமானு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பாஸ்டர், ரொம்ப எளிது தான், ஆனாலும் எனக்கு இது தோல்வி வருது, நான் நல்ல முயற்சி எடுக்கிறேன், பிரயாசப்படுகிறேன், அவ்வளோ ஒன்றும் கடினமான காரியமெல்லாம் இல்லை, என் சக்திக்கு மிஞ்சினதுலாம் இல்லை, நல்லா அதை ஃபாலோ பண்ண முடியுது, நல்லா பிக்கப் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனாலும் அப்போ என்ன, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். என்ன பேச வந்தீங்க? என் வீட்டில் என்னை போல நான் எவ்வளோ ஸ்டவுட்டாக இருக்கேன் பார்த்தீங்களா, என்ன மாதிரி 3 மடங்கு உருவத்தில் ஒரு கருப்பு உருவம் என் வீட்டுக்குள்ளே வருது, என் வீட்டுக்குள்ளே வந்து என்னை பயமுறுத்துது, அப்பப்போ நடமாடுது. இது எனக்கு தான் இப்படி இந்த விஷன் வந்துச்சு அப்படின்னு நான் நினச்சா, எங்கள் சிஸ்டர் சொல்கிறாங்க, ஏம்மா என்ன உன் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி உலாவி வர்றதா எனக்கு ஆண்டவர் காட்டினார, அது என்ன பாஸ்டர்? ஏதோ ஒரு ஆவி தான் என்னுடைய படிப்பில் என்னுடைய வெற்றியில் தடை பண்ணுது, இது என்னன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை என்னோடு கூட வேலை பார்க்குறவங்க பொறாமையினால் ஏதோ மந்திர கிரியைகளை செய்து வைத்திருக்கிறாங்களா, அல்லது என் உறவினர்கள் தான் என் வாழ்வின் முன்னேற்றத்தை விரும்பாதபடி ஏதாவது ஒரு தந்திரத்தை மந்திரத்தை ஏவலை பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கிறார்களா, எனக்கு தெரியவில்லை பாஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன், நான் எடுக்காத முயற்சி இல்லை, நான் ஜெபிக்காத சூழ்நிலை இல்லை, நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படியாவது இந்த வாரம் நீங்கள் வாங்க, அந்த ஆவியை நாம் துரத்தி அந்த வல்லமையை நாம் மடங்கடித்து அந்த ஆவியை முறித்து நான் எப்படியாகிலும் அந்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. பயப்படாதீங்க, வருகிறேன், ஜெபிக்க வர்றேன், வந்து ஜெபிக்கிறேன், அந்த ஆவியின் வல்லமையை முறிக்கலாம், பயப்படாதீங்க. நம்ம சபையில் சொல்கிறேன், நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பயப்படாதீங்க, நாங்கள் ஒரு டீமாக கூட வர்றோம், அதை விடக்கூடாது. அல்லேலூயா. சிங்கத்தை தாவீது அடின்னு அடித்து கொன்றது போல, ஆட்டுக்குட்டியை மீட்டது போல உங்கள் வெற்றியை கவ்விக்கொண்டு போகிற சத்துருவை அடித்து தொலைத்து அந்த வெற்றியை மீட்டெடுப்போம், அந்த ஜெயத்தை மீட்டெடுப்போம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் அவர்களை தைரியப்படுத்தினேன். அல்லேலூயா. அப்போ ஏதாயிலும் ஒரு தடையை பிசாசு கொண்டு வருவான், ஆனாலும் அவன் நிரந்தரமாய் தடுக்க முடியாது. அந்த தடையை உடைக்கக்கூடிய வல்லமை நம் தேவனிடத்தில் இருக்கிறது. எந்த தடையை குறித்தும் பயப்பட வேண்டாம். அது பார்வோனின் சேனையாக இருந்தாலும் அது செங்கடல் வரைதான் வரணும், தூக்கிடுவார். அல்லேலூயா. அது அமலேக்கின் சேனையாக இருந்தால் ரெவிதீம் வரதான் அனுமதிப்பார், தூக்கிடுவார். அல்லேலூயா. அது யாக்கோபை துரத்துகின்ற லாபானாக இருந்தால் அது கீலேயாத்து வர அனுமதிப்பார், தூக்கிடுவார். அது அனனியாவை சபையை துன்பப்படுத்துகிற சவுலா இருக்கலாம், தமஸ்கு வீதியில் மத்தியானம் தூக்கிடுவார். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் வரணுமோ சத்துரு அவ்வளோ தூரம் தான் வர முடியும். போராட்டத்துக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி வர முடியாது. தூக்குகிற நேரம், பிடிக்கிற நேரம், அல்லேலூயா, சத்துருவை அழிக்கிற நேரம், தடையை மாற்றுகிற நேரம் நமக்கு வருகிறது, உங்களுக்கு வருகிறது. நீங்கள் தடையை ஜெயித்து வெற்றி பெறுவீர்கள், உங்களுக்கு ஜெயம் உண்டு.
பவுலுக்கு தடை மாறிற்று. அல்லேலூயா. தடையெல்லாம் மாறிற்று. நான் வரப்போகிறேன் உங்கள்கிட்ட. என் பிரயாணம் நல்லபடியாக வாய்க்கும். ஆமென். பவுல் வந்தார். இப்போ 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே வந்து நான் சில பலனை அடையணும்னு சொன்னவர், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் அன்றைக்கி கடனாளியாக இருக்கிறீங்க? கடனாளி. HDFC பேங்க்கு யார் கடனாளி? ICICI, பஜாஜ் ஃபினான்ஸ், சோதர் மார்வாடி, உங்கள் பக்கத்து வீட்டு அண்ணாச்சி, யாருக்கெல்லாம் கடனாக இருக்கிறீங்க? நிறைய கடன்காரங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கடனாளியாக இருக்கிறோம். கடனாளியாக இருக்கிறோம். அல்லேலூயா. பேங்க் கூட நம்மளை கூப்பிடுது, வெளியே போர்டே வச்சுருக்கிறான், நகை கடன் வழங்கப்படும். அல்லேலூயா. பர்சனல் லோன் வழங்கப்படும். ஒரு நிமிஷம்தான், ஒரு கால் கொடுங்க, உங்களுக்கு கடன் தர்றோம். நம்மளை கடன்காரனாக ஆக்குறதுக்கு எத்தனையோ பேர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிறான். அல்லேலூயா. வா வா அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். அவனுக்கு என்ன பணத்தை நம்ம கையில் கொடுத்து நம்ம தலை மேலே தூக்கி வச்சு ஒரு கடனை வச்சு நம்மளை பாடாப்படுத்தணும். அப்புறம் கடனை கட்டலைன்னா உன்னுடைய வண்டியை தூக்கிட்டு போகிறதா, உன்னை உள்ளே பிடிச்சி போடுறதா, அந்த லெவலுக்கு போயிடுவான். நம்மளை கடன்காரனை ஆக்கிடுவான். மனுஷன் வந்து பொல்லாதவன். நம்ம விசுவாசி வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். ஒரு நாள் போனேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனேன். எப்பவும் போகிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால் போனேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, இந்த வீடெல்லாம் கட்டிட்டேன் பாருங்கள், 2வது மாடி கட்டிட்டேன் பாருங்கள், அதனால் பணம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன்ட்ட என் வீட்டு பத்திரத்தை கொடுத்து ஒரு 3 லட்ச ரூபா வாங்கினேன். 3 லட்ச ரூபா அவரும் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சவர் தான் கொடுத்தாரு. நான் சொன்னேன், ஏன் அந்த மனுஷன்ட்ட போய் பத்திரத்தை கொடுத்தீங்க? எத்தனை பேங்க் இருக்குது, பேங்கில் கொண்டு பத்திரத்தை வச்சு நீங்கள் வாங்கியிருக்கலாமே. இல்லை பாஸ்டர், இவர் தெரிஞ்சவர் தான், என் நண்பர் தான், அதனால தான் நான் கொடுத்தேன், வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா அப்படின்னு. சரி, நல்லவர்னா நல்ல விதமாக நீங்கள் கொடுத்து அடைச்சி மீட்டு பத்திரத்தை மீட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து, நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட கூட கேட்டிருக்கலாமே, ஏதாவது ஒரு பேங்கில் ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னேன். இல்லை முடிஞ்சிட்டு பாஸ்டர் அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்கக்கூடாதா அப்படிலாம் சொன்னேன். இல்லை பாஸ்டர், இல்லை அது நல்ல ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணுங்கள். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போனேன். போன வாரம் பாஸ்டர் துக்கமாக இருந்தாங்க. முகம் ரொம்ப துக்கம். என்ன சிஸ்டர் இவ்வளோ துக்கமாக இருக்கிறீங்களே, என்ன காரணம், என்ன விசேஷம்? ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? நீங்கள் கூட அன்றைக்கி சொன்னீங்க நான் ஒரு 3 லட்ச ரூபா பணம் வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த மனுஷனுக்கு கொரோனா நாட்களில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், 3 லட்சத்துக்கு 1.5 லட்ச ரூபா நான் கொடுத்துட்டேன். எத்தனை லட்சம் கொடுத்துட்டேன்? 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். மொத்த காசாக கொடுத்துட்டேன். அதன் பிறகு இருக்கிற 1.5 லட்சத்துக்கு நான் வட்டி கொஞ்சம் முதலுமா அடைச்சிக்கிட்டே வந்துட்டேன். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 1 லட்ச ரூபா தான் இப்போ கேஷாக கொடுக்கணும். அதை கொடுத்து நான் இப்போ அந்த பணத்தையே ரெடி ஆகிட்டேன். அவன்கிட்ட போய் சொல்கிறேன், எப்போ அந்த 1 லட்சத்தை வாங்கிக்கிட்டு என் பத்திரத்தை கொடுத்துரு அப்படின்னு போய் கேட்டேன். நான் அந்த பணத்தை கொடுக்கும்போதெல்லாம், கஷ்டமாக இருந்தால் நீ ஒன்று தரேன்டா, மெதுவாக கொடுன்னே சொன்னான். ஏன் இப்படி என்ன சொல்கிறான்னு தெரியலை. ஆனாலும் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போது 1 லட்சம் கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்க போகிறேன். அவன் சொல்கிறான், வட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆகிப்போச்சு. உன் வீட்டை வந்து எனக்கு என்ன செஞ்சிரு, எழுதி கொடு. உன் வீட்டை என்ன செய்ய, எழுதி கொடு. மனசாட்சியே இல்லாமல் 1.5 லட்சம் ரூபாயும் வாங்கிட்டு, வட்டியும் 1 லட்சம் வாங்கி 2.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு, 1 லட்ச ரூபா நான் 50 தான் கொடுக்கணும், 1 லட்ச ரூபா நான் தந்துடுறேன்ப்பா, பத்திரத்தை கொடுன்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறானா, முடியாது. 20 லட்சம் ஆயிருக்குது. ஏன்னா இது ஒரு அனாதை, இது தனித்த மனுஷி, இவளுக்கு கணவன் இல்லை, இருந்தும் இல்லை, அவர் எங்கேயோ போயிட்டார், இவங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள், இவர்களை ஏமாற்றினால் கேட்க யார் வருவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு. அப்படியானால் ஐயா குடியா, பணம் இருக்கு, ரெடியாக கொடு, பத்திரம் இல்லை 20 லட்சம் வை, இல்லைன்னா வீட்டை எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரே துக்கமாக இருக்குது பாஸ்டர். நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மனுஷன்ட்டெல்லாம் போகாதீங்க,
நமக்கு அரசாங்கமே நல்ல பேங்க்கு இப்படி நல்ல ஒரு நிர்வாகம் வச்சுருக்கு. அதில் போனால் அவன் இந்த பேங்க்கில் பணம் கட்டட்டா கூட நீ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுனாது உங்களை சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுவான். அதனால் இந்த மனுஷன் பேட்ட போகாதீங்க. இந்த மனுஷன் உங்களை ஏமாற்றுவான், நண்பனாக இருப்பான். விசுவாசி தான் விசுவாசி ஏமாற்றுவான், ஊழியன் தான் ஊழியனை ஏமாற்றுவான். இதெல்லாம் இந்த காலத்தில் அப்படி ஒரு போலியான வேஷங்கள்லாம் போட்டு நல்லவன் போல் நடித்து உன்னை விழுங்க பார்ப்பான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அநேக நேரங்களில் நம்ம இப்படி தான் அஜாக்கிரதையாக இருந்து எங்கேயாவது போய் விழுந்துடுறோம். அப்போ கடனாளியாக மாறிடுறோம். ஒரு சிறு கடனுக்காக இப்போ எவ்வளோ பெரிய சொத்தை இழக்கணும். இன்றைக்கி அந்த வீடு மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 1,20,00,000. வீடு மதிப்பு பார்த்திங்கன்னா 3 மாடி இருக்குது. அவ்வளோ உயர்ந்த வீடை யார் இருக்கா அவனுக்கு கடன் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறான். அப்போது இப்போ பேங்க்கு அவங்க போலீஸுக்கு போனாங்க. போலீஸு கூப்பிட்டு விசாரித்தாங்க. இல்லை சார், அவன் எனக்கு நிறைய பணம் வாங்கியிருக்காப்புல இன்னும் அப்படின்னு போய் சொல்கிறான். ஏன்னா எப்படியா ஏமாத்தினேன். ஏம்மா நீ எவ்வளோ வாங்கின என்ன ஏது இந்த காரியங்கள்லாம் நாங்கள் இனிமேல் பண்ண முடியாது, நீ கோர்ட்டில் போய் நடந்த. இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ கடனாளி பவுல் சொல்கிறாரு, நான் 4 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேங்கார். எத்தனை பேர்கிட்ட? 4 பேர். யார்கிட்டலாம்? கிரேக்கர், அந்நியர், ஞானி, மூடர். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியே நம்ம தப்ப முடியலை. அல்லேலூயா. நான் 4 பேருக்கு கடனாளிங்கிறார். HDFC, பஜாஜி, ICICI, மார்வாடி. அல்லேலூயா. என்ன கடன் இவர் வாங்கினார்? இவர் என்ன கடன் வாங்கினார்? நம்ம வாங்குகிற கடனுக்கும் இந்த கடனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பல கடன்கள் இருக்குது. ஆமென், சோத்திரம். ஒருத்தன் கூட பேங்க்கு போனான், மேனேஜரை பார்த்தான். சார் எனக்கு கொஞ்சம் கடன் வேணும் அப்படின்னு சொன்னான். என்ன கடன்? நான் பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன உங்களுக்கு தோட்டமே இல்லையே, பயிர் வைக்கணும்னு சொல்கிறீங்களே, விதை விதைக்கணும்னு சொல்கிறீங்க, என்ன கடன் எதுக்கு அப்படின்னு கேட்டார் மேனேஜர். அப்போ அவர் சொன்னார், வாலிப பையன், நான் கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணம் 1000 காலத்து பயிர் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? 1000 காலத்து பயிர் நான் நட போகிறேன், 1000 காலத்து பயிர் வைக்கிறதுக்கு எனக்கு கடன் தாங்க. ஐயோ, பார்த்தீங்களா? அந்த கல்யாணம் 1000 காலத்து பயிருக்கு கடன் கேட்டு போகிறான் அவன். மேனேஜருக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கெல்லாமோ கடன் கேட்டு என்ன செய்கிறாங்களே வராங்களே. 1000 காலத்து பயிருன்னு சொல்லி இப்படி ஒரு கடனை நம்ம இனி வெளியே போர்டு போடவா அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஒரு திகைப்பு வந்துட்டு. இந்த கல்யாண கடன், படிப்பு கடன், இப்படிலாம் பல கடன்கள் போய்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த கடன் இல்லை. நான் கிரேக்கருக்கு, அந்நியருக்கு, ஞானிக்கு, மூடருக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். என்ன கடன்? இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, கிறிஸ்துவை கொடுப்பதற்கு, நற்செய்தியை சொல்லுவதற்கு என் மேலே ஒரு பாரம் இருக்குது. நான் இவங்களுக்கு ஒரு கடனாளியாக இருக்கிறேன். நான் இவங்களுக்கு சொல்லி தீர்க்கலைன்னு சொன்னால் கடன் என் மேலே இருக்கும். நான் சொல்லி தீர்த்துட்டேன்னு சொன்னால் தான் கடனில் இருந்து நான் என்ன செய்ய முடியும்? விடன்பட முடியும். அல்லேலூயா. பவுல் சொல்லுதாரே 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் சுவிசேஷத்தை சொல்லட்டேன்னா எனக்கு ஐயோ, நான் பாதகன், நான் ஆண்டவருடைய பார்வையில் குற்றவாளி, நான் ஆண்டவருடைய பார்வையில் கடன்காரன், நான் ஆண்டவருக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இதுவே என் மேலே விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், சொல்லிடணும். சொல்லிட்டா அந்த கடனில் இருந்து நான் என்ன செஞ்சிடறேன்? விடுபட்டுறேன். ஆமென். அதுதான் அவர் 14 சொல்றார். ஆமென். இந்த அந்நியரை பற்றி, கிரேக்கர் யார் தெரியுமா? கிரேக்கர் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியுமா? கிரேக்கர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆமென், சோத்ரம். இந்த கிரேக்கர்களை குறித்து நாம் பார்க்கும்போது இவர்களை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கும்போது 1 கொரிந்தியரில், அதாவது சோத்ரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் 16ஆம் வசனமா நீங்கள் வாசித்து பாருங்கள். 1:23 படிங்க. 1:23.
நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிரேக்கருக்கு இயேசு எப்படி இருக்கிறாரா? பைத்தியம். இயேசுனாலே, சுவிசேஷனாலே இயேசுவும் பைத்தியம், நீங்களும் பைத்தியம். இயேசு ஏதோ சிலுவையில் அடிக்கப்பட்டாரா, அவர் மூலம் ரட்சிப்பு வருதான். என்ன இந்த பைத்தியக்காரத்தனமாக இவனு பேசிக்கிட்டு இருக்கானுவன்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை, கிறிஸ்துவின் ரட்சிப்பை இந்த கிரேக்கர்கள் எப்படி எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் பைத்தியமாக எண்ணுகிறாங்க. பைத்தியக்கார கூட்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போய் இயேசுவை சொல்லலைன்னா எவ்வளோ கஷ்டம். சொல்ல முடியுமா? பைத்தியக்கார பேழ்வேன், பைத்தியக்கார ஜனம் அப்படின்னு நம்மளை சொல்கிறானுவ. நம்மை சொல்லுகிறவர்கள் மத்தியில் போய் இல்லைங்க கிறிஸ்து தான் ரட்சிப்பு, கிறிஸ்து தான் மீட்பு, கிறிஸ்து தான் விடுதலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட அவங்க பைத்தியம்னு சொல்கிறவங்க, எதிராய் பேசுகிறவங்க, விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு இது சரியானது தான் என்று, இது சொஸ்த புத்திக்குரியது, இது நல்ல வழிதான் என்று நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட காரியம்? சாதாரண காரியமா? இது எவ்வளோ பெரிய கடன் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் விவரித்து சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு விசேஷ கிருபை வேணும். இப்படிப்பட்டவங்களுக்கு நான் யாராக இருக்கிறேன்? கடனாளியாக இருக்கிறேன். இப்படிப்பட்டவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ரெண்டாவது, மற்ற அந்நியர்களுக்கும். அந்நியர் இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்களுக்கே கிறிஸ்துவின் மகத்துவத்தை மகிமையாய் எடுத்து சொல்லுவதற்கு சொன்னாலும் விளங்கிக்காமல் புரிஞ்சிக்காமல் நம்மளை வேற மாதிரி பார்க்குற ஒரு சந்ததியில் கிறிஸ்துவை பற்றியே தெரியாத ஒருவருக்கு கிறிஸ்துவை சொல்லணும் அப்படின்னு சொன்ன அந்நியருக்கு சொல்லணும்னா அது எவ்வளோ பெரிய கிருபை வேணும்? அதை புதுசாக கிறிஸ்துவை பற்றி ஒருத்தர் அந்நியருக்கு ஒன்றுமே புரியாத ஒருத்தருக்கு போய் விளங்க வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ கிருபை தேவை? ஆமென். ஆப்பிரிக்கா இருண்ட கண்டமான ஒரு நாட்டுக்கு ஒரு மிஷினரி போனார். எப்படியாவது அந்த நாட்டில் போய் கிறிஸ்துவை சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே போய் அந்த மக்கள் மத்தியில் எல்லாம் அவர் பேசினார். உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமான்னு கேட்டார். ஐயா தெரியாது எங்களுக்கு அப்படின்ட்டாங்க. இப்படிப்பட்டவங்கள்ட்ட இயேசுவை பற்றி எப்படி சொல்ல முடியும்? இயேசுவை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்கிறார். இந்த மக்களுக்கு என்ன சொல்லன்னே கிறிஸ்தவங்க மத்தியில் பிரசங்கிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்துவ சிலுவை காட்சி, படக்காட்சி இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஏதாவது சொல்லி போடலாம். இயேசுவும் ஒரு தெய்வம், புத்தரும் தெய்வம், அது மாதா பிதா எல்லாமே ஒரு தெய்வம்னு சொல்லி ஒன்றோட ஒன்றை போட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யலாம்? இதை விட அதை இதுக்கு அது இப்படி அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாம். ஒன்றுமே தெரியாத அந்நியருக்கு எப்படி சொல்லுவது? அப்போ அவர் இந்த நாட்டில் போனார். இயேசுவை தெரியுமான்னார். ஒன்றுமே தெரியாதுன்ட்டாங்க. அப்போ இவர் பேச ஆரம்பித்தார். இயேசு என்று சொன்னால் அவர் அன்புள்ளவர், கண்ணீரை துடைப்பார். அந்த இயேசு உங்கள் கவலைகளை மாற்றுவார். அவர் உங்களை அரவணைப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் கஷ்ட துன்ப நேரத்தில் உங்களோட வருவார், உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு இயேசுவின் சுபாவத்தை அவர் விவரித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தோடனே கூட்டத்தில் ஐயா எங்களுக்கு இயேசுவே தெரியும், ஐயா எங்களுக்கு இயேசுவே தெரியும், நீங்கள் சொல்கிற ஆள் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டாங்க. ஐயா எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் ஆபிரகாம், அவர் தான் ஐயா இயேசு. அல்லேலூயா. அப்போ அந்த ஆபிரகாம் சார், அந்த அண்ணாச்சி இயேசுவை போல வாழ்ந்திருக்கார். அன்பு, அரவணைப்பு, பாசம். அப்போ எல்லாரும் சத்தம் போட்டாங்க, அந்த ஆபிரகாம் தாயா இயேசு அங்கே இருக்கிறார், நீங்கள் சொன்னதெல்லாம் அவருக்கு தாயா பொருந்தும்னு சொல்லி ஆபிரகாமை அந்த ஊரில் உள்ள ஒரு விசுவாசியை சுட்டி காட்டினாங்க. அப்போ ஒரு நபர் இயேசுவை போல தன்னை பிரதிபலித்து என்ன செஞ்சிருக்காரு? காட்டியிருக்கிறார். அப்போ இயேசுவை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தி காட்டணும். அப்போது அந்நியர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் சும்மா அல்ல. அப்போ அந்த அந்நியர்களுக்கு கூட எப்படி இயேசுவை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கணுமோ அந்த லெவலில் கிருபையை பெற்று பவுல் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கும் நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். நான் அந்த அந்நியருக்கும் கடனாளி. மூன்றாவது யார்? ஞானிகளுக்கு. ஞானிகிட்ட போய் நீங்கள் ஏதாவது பதில் பேச முடியுமா? ஞானிகிட்ட போய் நம்ம எதாவது பேச, ஐயோ ரொம்ப ஞானி. ஒரு பிரதர் வர்றாரு, ஏன்னா அடிக்கடி என்னை வந்து இப்போ சந்திக்கிறாரு. அவர் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார், ஹோட்டலை விட்டார். அவர் பேசுகிறத பார்த்தா பயங்கரமாக இருக்குது.
பயங்கரமாக பட்டக்கிட்ட பொட்டுலாம் வச்சுருக்காரு. அவர் இந்து மார்க்கத்தில் தான் இருக்கார். ஆனால் பைபிளையும் அந்த அவர் பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவ்வளவு தெரிஞ்சு நீங்கள் பிரதர் ரொம்ப தெரிஞ்சிருக்கிறீங்களே, சத்தியத்துக்குள்ளே வாங்க. ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும், அவர் ஜென்ரலாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுகிறத பார்த்து ஞானமாக பேசுகிறாரு. படிப்பு இல்லை, விவரம் இல்லை, ரொம்ப ஞானமாக பேசுகிறாரு. அவர் ஹோட்டல் வச்சு ரொம்ப திறமை. அவர் ஹோட்டலை பற்றி கூட என்கிட்ட பேசும்போது, ஹோட்டலில் இன்றைக்கி சிலர் நடத்த தெரியலை பாஸ்டர், எப்படி நடத்தணும்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலை பற்றி நான் ஒரு எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிடாமல் நடத்திக்கிட்டு இருக்கானுவ. நான் சொல்கிற மாதிரி நடத்தினா வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம், ஹோட்டலில் வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். முதல்ல கிச்சன் சுத்தமாக இருக்கணும் பாஸ்டர், கஸ்டமரை எப்படி கவரணும் அப்படின்னு பல காரியங்களை சொல்கிறாரு. அமெரிக்காவெலாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போயிட்டார். அதுக்குள்ளே அமெரிக்காவெலாம் கிச்சன் சுத்தமாக இருக்கும், பாத்ரூம் சுத்தமாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் பழசை வைக்கக்கூடாது, கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், எப்படி கவரணும். அவர் பேசுகிறத பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாயிட்டு. எவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எதுவும் படிச்சிருக்கீங்களா, கேட்ரிங் அப்படி? ஒன்றுமே கிடையாது, எனக்கு அனுபவம் தான். ஆனால் நான் ஒரு 5 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேங்கிறாரு. அனுபவத்தில் நிறைய கற்றுக்கிட்டார். இப்படி அனுபவங்களில் கற்றுக்கொண்டு ஞானியாக மாறுறாங்க. படிக்காத மேதையாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. காமராஜரை மாதிரி படிக்காத மேதை, அந்த மாதிரி இவரும் மேதையாக இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மளை விழுங்கிடுவாங்க போல தெரியுது, சாப்பிட்ருவாங்க போல தெரியுது. அவ்வளவு அறிவில், புத்தியில், விவேகத்தில், நாட்டு நடப்பு, சூழல் இதெல்லாம் கிரகிச்சு கணிச்சு கொண்டு போகிறவங்கள்ட்ட அவங்களாம் ஞானியாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்னால், இயேசுவை பற்றி சொல்லணும்னா, சில நேரம் அவங்க கேள்வி மேலே நம்மளை கேள்வி கேட்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தை படைச்சார் அப்படின்னா அவர் எங்கே நின்றுக்கிட்டு படைச்சாருன்னு கேட்பான். அல்லேலூயா. உலகமே ஆமாம் எங்கே நின்னார் முதல்ல அப்படின்னு கேட்பான். ஆமாம் அப்படிதான் பேசுவாங்க. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி ஞானிகள்கிட்ட நம்ம பதில் சொல்கிறது அப்படிங்கிறது பயங்கரமான காரியம். அல்லேலூயா. அவங்களுக்கு கிறிஸ்துவை கொண்டு போகணும். சரி, இவங்களுக்கு ஞானிகளுக்கு கூட எப்படியாவது ஞானத்தின் மூலம் ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டு போயிடலாம். கடைசியாக யார்? மூடர். மூடர்னா யார்? இங்கிலீஷில் மூடர்னா என்ன சொல்லலாம்? முட்டாள் அப்படின்னு வருது. இங்கிலீஷில் ஃபூல். ஃபூல் முட்டாள், அறிவு இல்லாதவன், ஒன்றுமே புரியாத ஆள், அறிவே இல்லை, மனநிலை கோளாறில் கிடக்கான். அவனுக்கு போய் நீங்கள் எப்படி இயேசுவை சொல்லுவீங்க? அவனுக்கும் நான் கடனாளிங்கிறாரு, அவனுக்கு நான் இயேசுவை சொல்லி ஆகணும். அப்போ இயேசுவை கேள்விப்படாத நபர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம சொல்லி ஆகணும். உங்கள் கூட வேலை பார்க்குற சிஸ்டர், பிரதர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, ஒரு நாளில் அவங்க இயேசு வரும்போது, எங்கள் வீட்டு பக்கம் தான் இந்த சிஸ்டர் வாழ்ந்தாங்க, ஒரு நாள் உங்களுடைய அன்பை சொல்லியிருந்தா கூட, உங்களை பற்றி சொல்லியிருந்தா நான் கேள்விப்பட்டிருப்பேன் ஆண்டவரே, சொல்லாமல் இன்றைக்கி அந்த சிஸ்டர் மேலே உட்காந்துருக்காங்க, நான் கீழே கிடக்கேனே அப்படின்னு வருத்தப்பட்டாங்கன்னா அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் கேட்குறானோ கேட்கலையோ சொல்லணும். அல்லேலூயா. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயா இருந்தார். ஒரு ஐயா, அவருக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லலான்னு எனக்கு ஆசை. ஆனால் 2 காதும் கேட்காது. அந்த பாட்டியம்மா கடுமையாக சத்தம் போட்டு சொல்லுவாங்க, எப்போங்க எந்திரிச்சுவோ அப்படிப்பார். அவர் காதே கேட்காது. இவருக்கு எப்படியாவது நான் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொன்னேன். ஐயா சோத்திரம் அப்படின்னு. வணக்கம் சார் அப்படின்னார். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அப்படிங்கிறார். இயேசு வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் விளங்காது. அப்புறம் எப்படியோ அவர் புரிஞ்சுட்டு அவர் என்கிட்ட பேசுகிறார். சார் நீங்கள் மாதாவா சாதாவா அப்படின்னு கேட்டார். என்னத்தையோ அவர் மாதாவா சாதாவான்னார். மாதாவா சாதாவாங்க? மாதான்னா ஆர்சி சபை, நம்மெல்லாம் சாதா. ஆமாம், சாதாரண ஆட்கள் அப்படிங்க, வேறு சபையா அப்படிங்கிறதுக்கு அவர் அப்படி கேட்டார். ஆமாம், நாங்கள் சாதா தான். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், மாதாவை விட இயேசு தான் பெரியவர் அப்படின்னேன். அப்படியா அப்படின்னார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பாவத்துக்காக சிலுவையில் இயேசு ஆணி அடிக்கப்பட்டார், அப்படி இப்படிலாம் செய்தியை காட்டினேன். இப்படி அடிக்கப்பட்டார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் பிள்ளையாக நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னேன்.
அவர் சரிங்கய்யா நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது காது கேளாதவங்க, ஊமைகள், பைத்தியங்கள், அந்நியர்கள், கல்விமான்கள், கிரேக்கர்கள், யாருக்கெல்லாமோ நம்மளை எவ்வளவு மேன்மையாக வச்சுருக்காரு பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் சொல்லணும்னா நம்ம எவ்வளோ ஸ்பெஷல். நிறைய நேரங்களில் நீங்கள் வந்து நொந்துக்கிடுறீங்க, நான் ஒரு குப்பை, நான் சப்பை, நான் ஒன்றுக்கு உதவாத ஆள், நான் வந்து தள்ளப்பட்ட தூசி, குப்பை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் விசேஷமாக வச்சுருக்கிறார். பவுல் வந்து நான் இவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக 15 சொல்ல, ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அந்த படிகச்சி முலை உடைத்து நலத தைலத்தை ஊற்றி பூசின பெண்ணை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவளை தொந்தரவு செய்யாதீங்க, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். பவுல் அதை தான் சொன்னார், நான் என்னால் இயன்ற மட்டும் ரோமாபுரியிலையும் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் இயன்ற, உங்களால் இயன்றதை செய்யுங்க. ஆண்டவர் எப்போதுமே உங்களுக்கு இயலாததை செய்ய சொல்ல மாட்டார். உங்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை, நீ ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கலை அப்படின்னு கேட்பாரா? நீ ஏன் தென்கோடி கன்னியாகுமரிக்கு போகாமல் இருந்த அப்படிலாம் கேட்க மாட்டார். ஆனால் நம்ம டூருக்கெல்லாம் போக ஆசைப்படுவோம், ஆனால் சுவிசேஷத்தை சொல்ல ஆசைப்பட மாட்டோம். ஆனால் அப்படி கூட நீங்கள் ஆசைப்படுங்க. ஆண்டவர் எங்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், ஏதாவது ஒரு நாட்டில் கூட போய் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அப்படி நீங்கள் ஆசைப்பட்டால் அனுப்புவார். அல்ல, சுவிசேஷம் அறிவிக்க ஆசைப்படணும். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு எதுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க தெரியுமா? அங்கே போய் ஏதாவது அள்ளிட்டு வரலாம், தங்க கட்டி, பிஸ்கட்டு கட்டி, அங்கேருந்து என்னத்தையா பணத்தை. அப்படி இல்லை, நம்ம போய் அங்கே எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும், அங்கே அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியுமா, அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால் தேவன் நம்மை பயன்படுத்துவார். அப்போ என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். எனவே நீங்களும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புங்க. நீங்கள் உலக கடன்களை பட்டிருந்தாலும் அந்த கடனில் இருந்து கர்த்தர் உங்களை மீட்பார். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷ கடன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கடனை நம்மெல்லாம் கடன்காரங்க. நம்முடைய இந்தியா கடன் பட்டிருக்கு, தமிழ்நாடு கடன் பட்டிருக்கு, நாடு கடன் பட்டிருக்கனால நம்ம தலையிலையும் கடன் இருக்குது. அதெல்லாம் இந்த உலகத்தின் கடன். ஆனால் இதுக்கு மேலான ஒரு கடனை கர்த்தர் நம்ம தலையில் வச்சுருக்காரு. என்னை பற்றிய சுவிசேஷத்தை நீ அறிவிப்பா, சொல்லுப்பா, இது உன் மேலே விழுந்த கடமை. கடன் கடமையாகவும் இருக்குது, கடனாகவும் இருக்குது. உன் மேலே இருந்த கடனை கடமையாக நிறைவேற்றி செயல்படுத்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.